السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் இந்த காலை பொழுதில் அமர்ந்து கொண்டு கல்வியை பயின்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வகுப்பில் இமாம் அஹ்லுசுன்னா என்று சொல்லக்கூடிய அஹ்லுசுன்னா கொள்கையின் இமாமாக போற்றப்படுகிற இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சிறு சுருக்கத்தை நாம் பார்த்தோம். ஏனென்றால் நாம் இந்த வகுப்பில் இமாம் அவர்கள் தொகுத்த புத்தகத்தை தான் படித்து கொண்டிருக்கிறோம். எனவே இமாம் அவர்களை பற்றிய அறிமுகம் நமக்கு தேவை என்கிற ஒரு காரணத்தினாலும் இந்த புத்தகத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அது அவசியம் என்பதனாலும் நாம் அதை குறித்து நாம் உங்களுக்கு அறிமுகமாக சொல்லியிருந்தோம். அதில் இன்னும் சில செய்திகள் முழுமைப்படுத்த வேண்டியிருக்கிற செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிற விஷயத்தை இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இமாம் அவர்கள் சிறந்த கல்வியாளராக இருந்திருக்கிற காரணத்தினால் ஹதீஸ் துறையில் அவர் ஒரு மிகப்பெரிய இமாம், ஃபிக்ஹ் துறையிலும் அவர் பெரிய இமாமாக இருந்திருக்கிறார். ஹதீஸ் துறையை பொறுத்தவரையில் அவர் ஏராளமான ஆசிரியரிடம் ஹதீஸை பயின்று அதிலே தனித்து விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகுப்பை அவர் தொகுத்திருக்கிறார் என்பதை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபிக்ஹ் துறையில் அதிலும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார். ஃபிக்ஹை பொறுத்தவரையில் அவர் சொல்லுகிற போது அது ஒரு நபரிடம்தான் அவர் கற்றேன் என்று சொல்வார். ஃபிக்ஹ் கல்விக்கு அவருக்கு ஆசிரியர் யார்? ஒருவரைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்வார். யார் அந்த அறிஞர்? யாருக்கா தெரியுமா? மாஷா அல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலிருந்து அவர் என்ன செஞ்சார்? ஃபிக்ஹை கற்றுக்கொண்டார். ஃபிக்ஹ் துறையில் அவருக்கு ஆசிரியர் யார் என்றால் அவர் எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவரிடத்திலிருந்து தான் எழுதிச்சிட்டாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹை கற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய நேரடி மாணவர் இவர். அதே நேரத்தில் இவர் விட்டு சென்ற அறிஞர்கள், மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்திருக்கின்ற பல்வேறு அறிஞர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவரும் இவருடைய மாணவர். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவங்க எல்லாருமே யார்? ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்தவர்கள். ஹதீஸ் கிதாபுகளில் மிகப்பெரிய மேதைகள் என்று சொல்லப்படுகிற அவ்வளோ பெரிய ஆளுமைகள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே யாருடைய மாணவர்கள்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அலி பின் மதீனி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவரையும் இவருடைய மாணவர் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவர் இவருடைய மாணவர் அல்ல. உண்மையில் அது தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அவர் இவருடைய ஆசிரியராக இருந்திருக்கிறவர். அடுத்ததாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய இரண்டு மகனார்கள், ஒருவருடைய பேர் சாலிஹ், இன்னொருவருடைய பேர் அப்துல்லா. அப்துல்லாவும் சாலிஹும் இரண்டு பேர் யார்? அப்துல்லா, சாலிஹ் என்கிற இரண்டு நபர்களும் இமாம் அவருடைய பிள்ளைகள். அவர் இருவரும் இமாம் அவரிடத்தில் கல்வி கற்றவர்கள். அதில் பல ஹதீஸ் நூட்களை தொகுக்கின்ற பணியில் இவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களாகவும் பல நூட்களை தொகுத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய சிறிய தந்தையின் மகனாராகிய ஹம்பல் பின் இஸ்ஹாக் என்பவர்,
இபின் ஹம்பல் பின் இசாக் என்பவர், அதே போன்று இமாம் அபு ஜுர்ஆ ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய ஒரு அறிஞர். இந்த அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அபு ஜுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர். அவங்க யாருன்னா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள். அப்படி ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய புகழ்பெற்ற தன்னிகரற்று விளங்கிய பல சிறப்புமிக்க அறிஞர்கள் அபூபக்கர் அஹ்மது பின் முஹம்மது அல் ஹானி தாய் என்பவர், அபு ஹாத்திம் ராசி, இமாம் அபு ஹாத்திம் ராசி என்பவர் ஒரு ராசி, இமாம் அபு ஜுர்ஆ ராசி என்பவரும் ராசி என்கிற பேரில் உள்ளவங்க. ரெண்டு பேருமே ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய புகழ்பெற்றவர்கள். அதில் அபு ஹாத்திம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஃபஸ்ஸிரும் கூட, குர்ஆன் விரிவுரையாளர். சரிங்களா? அவருடைய தஃப்சீர் நூலும் இருந்து கொண்டிருக்கிறது. மூஸா பின் ஹாரூன், உஸ்மான் பின் சயீத் அத்தாரமி, உஸ்மான் பின் சயீத் அத்தாரமி, இவங்க யார்? முஸ்னத் தாரமி என்கிற ஒரு ஹதீஸ் நூல் இருக்கு இல்லையா, முஸ்னத் அத்தாரமி, சுனன் தாரமி என்று சொல்லுவாங்க. அதுக்கு சுனன் தாரமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நூலுடைய ஆசிரியர் தான் யார்? இமாம் உஸ்மான் பின் சயீத் அத்தாரமி என்பவர். இவரும் யார் தான்? இமாம் அஹமது பின் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். அப்போது புகாரி இமாம் அவர்கள் மாணவர்கள், அவர் ஒரு ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கிறார். முஸ்லீம் இமாம் அவர்கள் இவருடைய மாணவர், அவர் ஒரு தனி ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கிறார். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் ஒரு இமாம் அவருடைய மாணவர், அவரும் ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கிறார். இமாம் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கிறார். மற்ற அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தனித்துவமாக ஹதீஸ் நூலுக்கு தொடுக்கவில்லை. ஆனால் ஹதீஸ்குடைய அஸ்மா ரிஜாலை பற்றி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று வகுப்புகளை நடத்தியிருக்கிறாங்க. யார், எந்த அறிவிப்பாளர், அவருடைய நினைவாற்றல் என்ன, அவருடைய திறமைகள் என்ன, அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அதற்கு அந்த கலையில் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த நூலில் சொல்லப்பட்ட இமாம் அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இமாம் அபு ஜுர்ஆ ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபு ஹாத்திம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவங்களாம் யார்? அந்த அஸ்மா ரிஜாலை பற்றிய கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்த அறிவிப்பாளர் யார், அவர் எப்போ பிறந்தார், யார்கிட்ட கல்வி பயின்றார், அவருடைய நினைவாற்றல் என்ன, அல்லது அவரிடத்தில் என்ன விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அவரை பற்றிய விமர்சனங்கள் என்ன, அவரை குறித்து அவருடைய சமகாலத்தவர்கள் என்ன சொன்னாங்க, அவர் நீதமானவரா நீதமற்றவரா என்பது போன்ற செய்திகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அலசுவதற்கு பேர் தான் அஸ்மா ரிஜால், அதாவது ஜர்ஹ் வ தஅதீல் என்று சொல்லுவாங்க. விமர்சிக்கிறது, அவங்களுடைய நீதத்தை சொல்வது என்கிற அந்த கலை, அந்த துறை சார்ந்த நிபுணர்களாக அவர்கள் இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லீம், அபூதாவுது, தாரமி போன்றவர்கள்லாம் யார்? தனித்துவமான ஹதீஸ் நூட்களை தொகுக்கக்கூடியவர்கள். இமாம் அவர்கள் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸை மனனம் செஞ்சுருந்தாங்கன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். 10 லட்சம் ஹதீஸ் அவங்க மனப்பாடம் செஞ்சுருந்தாங்க. சரிங்களா? அதில் முஸ்னத் அஹ்மதிலே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? 30,000த்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? பதிவு செஞ்சுருக்கிறாரு. 700 சஹாபாக்கள்கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க. 700 சஹாபாக்கள். நம்மள 100 சஹாபாக்கள் கூட நமக்கு என்ன செய்யாது, பேர் தெரியாது, அப்படி தானே? ஆனால் 700 சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவருடைய ஹதீஸுகள் எல்லாம் இமாம் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக இமாம் அவருடைய முஅல்லஃபாத்துகள், அவருடைய தொகுப்புகள், என்னெல்லாம் புத்தகம்லாம் தொகுத்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன புத்தகம்? முஸ்னத் அஹ்மத். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தகம். வேறு ஏதாவது புத்தகங்களை தொகுத்திருக்கிறாரா இமாமு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த ஹதீஸ் நூலை அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஏறத்தாழ 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்து அதில் என்ன செஞ்சுருக்காங்க? தேர்ந்தெடுத்து தான் இந்த ஹதீஸை அவர் வந்து செஞ்சுருக்கிறாங்க, கோர்வை செய்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸை கிதாபை அவர் கோர்வை செய்தார் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை முழுமையாக அவர் அதாவது ஹதீஸை மனனம் செய்திருக்கிறார், அதை புத்தகமாக தொகுத்திருக்கிறார். பிறகு தன்னுடைய 2 மகன்களிடத்திலும் அதே போன்று தன்னுடைய சிறிதந்தை இசாக் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? அதை முழுமையாக சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த ஹதீஸை தொகுத்தது மட்டுமல்ல, ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? என்னென்ன ஹதீஸ் அதில் இருக்கின்றத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ஒப்பிக்கிறது மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்த ஹதீஸ் நூலை அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் கூட சஹீஹ் புகாரி, முஸ்லீம், சுனன் கிதாபுகள் போன்று இந்த நூல் பிரபலமடையாமல் போனதற்கான காரணம் என்ன? நம்ம கடந்த வகுப்பில் சொல்லியிருந்தோம். மாஷா அல்லாஹ், அல்ஃபாபெட்டிக் அடிப்படையில் இருக்கும். அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இந்த புத்தகம் இருக்குது.
ஹதீஸ் கிதாபுகளுக்கு சஹீஹ் என்று சொன்னால், சஹீஹுல் ஜாமி என்று சொன்னால் 7 தலைப்புகளை பாடங்களாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய கிதாபுகளுக்கு தான் சஹீஹுல் ஜாமி என்று சொல்லப்படும். சரிங்களா? அதில் அகீதா, அதே போன்று ஃபிக்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சீரா, போர்கள், அதே போன்று தஃப்சீர்கள், இப்படி உள்ள பாடங்களை உள்ளடக்கிய கிதாபுக்கு தான் சஹீஹ் என்று சொல்லப்படும். சுனன் என்று சொன்னால் ஃபிக்ஹின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிற நூல்கள். அதில் என்ன செய்யப்படும்? தூய்மை, தொழுகை, அதை உது, அப்புறம் ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற பாடங்கள் இருக்கும். அடுத்ததாக முஸ்னத் என்று சொல்லக்கூடிய தொகுப்பு. முஸ்னத்னா என்ன? சனதின் அடிப்படையில், அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் அதில் உள்ள ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கோர்வை செய்யப்பட்டிருக்கும். அப்போ இந்த முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய நூல் எந்த வரிசை சார்ந்தது? சனதின் அடிப்படையில் ஹதீஸ்களை தொகுத்திருக்கக்கூடிய நூல் என்பதனால் இந்த நூல் என்ன செய்யல, மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடையவில்லை. காரணம், இதில் ஒரு ஹதீஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த புத்தகத்தில் ஹதீஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்றைக்கு கஷ்டம் இல்லை, இன்றைக்கி அது கஷ்டம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் கிதாபாக எடுத்து இவ்வளோ பெரிய கிதாபாக இருக்குது. முஸ்னத் அஹ்மத் எவ்வளோ சரியும், இவ்வளோ பெரிய கிதாபு. அந்த கிதாபில் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஹதீஸ் வேணும்னா என்ன செய்யணும்? அந்த ஹதீஸ் யார் அறிவிச்சா அப்படின்னு பார்க்கணும். அறிவித்த சஹாபி எடுத்துக்கிட்டோம் சொன்னால், அந்த சஹாபி அறிவித்த எல்லா ஹதீஸையும் என்ன செஞ்சிருவார் இமாம் அவர்கள்? ஆரம்பம் முதற்கொண்டு பதிவு செஞ்சுட்டே வருவார். உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துட்டோம்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5000க்கு மேற்பட்ட ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அவருடைய அந்த தலைப்பில் போனீங்கன்னா எத்தனாயிரம் ஹதீஸை பார்க்கலாம்? நம்ம 5000 ஹதீஸையும் பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஒரு 700 சில ஹதீஸ் அறிவிச்சிருப்பார். அவருடைய பேரில் போனால் என்ன செய்யலாம்? இந்த 700 ஹதீஸையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்படி தான் என்ன செய்யும், ஒவ்வொரு அறிவிப்பாளர்களை பற்றியே இருக்கும். அப்போ அதனால் என்ன செய்ய முடியாது? ஒரு ஹதீஸை நமக்கு வேணுன்ற ஹதீஸை உடனே போய் தேடி எடுத்துட முடியாது. அந்த ஒரு சிரமம் அதில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பரவலாக அந்த கிதாப் மிகப்பெரிய ஒரு அளவிலான கிதாப் என்பதனால் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அதை ஈஸியாக அதை கையாளவும் முடியாது. அந்த காரணத்தினால இந்த நூல் என்ன செய்யல, மக்களுக்கு மத்தியில் பிரபலமடையாமல் போய்விட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் எல்லா நூல்களுக்கும் ஒரு முன்னோடியாகவும் எல்லாவற்றுக்குமான ஒரு ரெஃபரன்ஸாகவும் இந்த நூல் இருக்கின்றதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஹதீஸ் சுனன் அபூ தாவூது, சுனன் நஸஈ, இந்த கிதாபுகள்லாம் வந்துட்டு அல்லது முஸ்லீமில் வந்திருக்கு, அதை தாண்டி முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் என்ன ஆகும்? நம்பகத்தன்மையில் உறுதி வாய்ந்ததாக இருக்குது. உறுதி வாய்ந்த ஒரு ஹதீஸாக இருக்குது. என்ன காரணம்? இமாம் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் தொடரில் என்ன செய்யும்? ரொம்ப சங்கிலி தொடர் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 164 பிறந்தார். மற்ற இமாம்கள், இமாம் புகாரி எடுத்துட்டிங்கன்னா 194 பிறந்தார். இவரை விட ஒரு 30 வருடம் பிந்தியவர். இப்போ இவர் 30 வருடத்துக்கு சீனியராக இருக்கிறார். அப்போ இவருக்கும் ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுக்கு மத்தியில் அறிவிப்பாளர்கள் குறைவாக இருப்பாங்க. இப்போ அதனால் என்ன செய்கிறாங்க? காலகட்டத்தால் நெருக்கமானவர் என்கிற காரணத்தினால அந்த கிதாபுகளில் வரக்கூடிய ஹதீஸை விட இந்த கிதாபில் வரக்கூடிய ஹதீஸுடைய நம்பகத்தன்மை என்ன இருக்கும்? உறுதியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இமாம் அவர்கள் தொகுத்த ஏனைய நூட்கள் என்ன? இதை தோண்டி வேறு எந்த நூலையும் தொகுக்கலையே அவர்? மாஷா அல்லாஹ், சொல்லும்மா. சொல்ல வந்ததான் சொல்லு. இது ஒரு புத்தகம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற புக்கு ஒன்று உசூலு சுன்னா என்பதும் இமாம் அவருடைய நூல் தான். இதை தாண்டி இமாம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அர்-ரத்து அலல் ஜஹமியா, ஜஹமியாக்களுக்கு மறுப்பு சொல்வதற்காண்டி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அர்-ரத்து அலல் ஜஹமியா. ஜஹமியாக்கள் என்று சொன்னால் ஒரு வழிகட்ட கூட்டத்தினர்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு, சஹாபாக்குடைய காலகட்டத்திற்கு பிறகு, சஹாபாக்குடைய காலகட்டத்தினுடைய இறுதியில் அல்லது அவங்களுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி தோன்றிய ஒரு வழிகட்ட கூட்டம் தான் ஜஹமியாக்கள். ஜஹம் பின் சஃப்வான் என்பவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் அனைத்தையும் மறுப்பாங்க. அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் அனைத்தையும் மறுப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு குர்ஆனில் பேர் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இல்லையா? அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வுடைய பேராக சொல்லி காட்டக்கூடிய விஷயம். அந்த பேருக்குள்ளே அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறது. ரஹ்மான் என்றால் அளவில்லா கருணை புரியக்கூடியவன் அப்படின்ற அந்த பண்பு இருக்குது. அதை தாண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? வேறும் அல்லாஹ்விற்கு பல பண்புகளை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தாத்தியத்தான பண்புகள் என்றும் அல்லாஹ்வுடைய ஃபேலியத்தான பண்புகள் என்றும் பல பண்புகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதையெல்லாம் என்ன செய்வாங்க? ஜஹமியாக்கள் மறுத்துரைப்பார்கள். அதெல்லாம் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. எல்லாம் இல்லை,
அப்போ பேருக்கு என்ன செய்யுது, அது சும்மா அப்படின்னு என்ன செய்வாங்க, அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்படி ஒரு வழிகட்ட சித்தாந்தத்தை பரப்பியவங்க தான் ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தை உருவாக்கியவன் ஜஹம் பின் சஃப்வான். அப்போ அந்த ஜஹம் பின் சஃப்வானுக்கு மறுப்பாக என்ன செஞ்சாங்க, இமாம் அவர்கள் ரத்து அலல் ஜஹ்மியா என்கிற கிதாபை தொகுத்தாங்க. அடுத்ததாக கிதாபு சலா, கிதாபு சலா தொழுகையை பற்றி ஒரு நூலை இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கிதாபு சுன்னா, இந்த கிதாபில் இது உசூலு சுன்னா, கிதாபு சுன்னா என்கிற நூல். கிதாபு சுன்னா என்கிற நூலை பொறுத்த வரைக்கும் நாம் இதில் இமாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவை பற்றி சொன்னோம். என்ன ஃபித்னா? ஹல்குல் குர்ஆன். மாஷா அல்லாஹ், குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற வாதம். குர்ஆன் படைக்கப்பட்ட, அது ஒரு படைப்பு என்கிற முஅத்தஸிலாக்களுடைய வாதம். அப்போது ஜஹ்மியாக்களை எதிர்கொண்ட இமாம் அவர்கள் அதே போன்று முஅத்தஸிலாக்களை எதிர்கொள்கிறாங்க. இப்போ முஅத்தஸிலாக்களுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட புத்தகம் தான் என்னது? கிதாபு சுன்னா. கிதாபு சுன்னா என்கிற நூல் எதற்காக வேண்டி எழுதப்பட்டது? முஅத்தஸிலாக்களுக்கு மறுப்பா. அதாவது அவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை சொன்னாங்க இல்லையா, அந்த அவருடைய வாதங்களுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட புத்தகம் தான் கிதாபு சுன்னா. அப்போ அதில் இமாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அதற்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிற குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக கொண்டு வருவாங்க, ஹதீஸ்களை ஆதாரமாக வச்சாங்க. இமாம்கள் அவங்களுக்கு மேலே முந்தி இருந்த இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி என்ன செஞ்சாங்க அந்த இமாம்கள். அதே போன்று சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, தாபீன்கள் என்ன சொன்னாங்க, எதை பற்றி? குர்ஆன் மஹ்லூக்கா அல்லது கலாமுல்லாவா? இதான் அங்கே பேச்சு. குர்ஆன் ஒரு படைப்பா, படைக்கப்பட்ட பொருளா, அல்லது அல்லாஹ்வுடைய வார்த்தையா? அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை, அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் என்கிற நேர்வழியில் இருந்த அந்த சத்தியத்தில் இருந்த மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசியது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ அது ஒரு படைப்பல்ல என்பதான் அவருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன செஞ்சாங்க, தெளிவுபடுத்தும் வண்ணமாக முஅத்தஸிலாக்களுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் தான் என்னது? கிதாபு சுன்னா. இதே பேரில் இன்னொரு புத்தகம் இருக்குது. அது யாருடையதுன்னு சொன்னால் அப்துல்லா பின் அஹ்மத். யார் அவர்? அஹ்மத் பின் அப்துல்லாவுடைய மகனார். சரிங்களா? அவர் எழுதிய புத்தகமும் இருக்குது. வாப்பாவும் மகனும் ஒரே பேரில் புக் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கிதாபுல் வர் அல் ஈமான் என்கிற பேரிலும் கிதாபுல் வர் என்கிற பேரிலும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு புத்தகம். வர் என்றால் பேணுதல், பற்றற்ற ஒரு பேணுதலான வாழ்க்கை வாழ்வது என்பதற்கு சொல்லுவாங்க. அதே போன்று ஈமான் என்றும் அதற்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது, ரெண்டு தலைப்பும். அதற்கு அடுத்தபடியாக கிதாபு ஜுஹ்த், பற்றற்ற வாழ்க்கை. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இமாம் அவர்கள் இந்த பேரில் புத்தகம் தொகுத்து இருப்பாங்க. இமாம் இபின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அஸ்ஸுஹுத் என்கிற கிதாப் இருக்குது. இமாம் வக்காய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஜுஹுத் என்கிற பேரில் கிதாப் இருக்குது. ஜுஹுத் என்றால் உலகப்பற்றில்லாத வாழ்க்கை. இமாம் அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த வாழ்க்கையை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்லா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏன்னா இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. உலகப்பற்றின்மையோடு வாழ்வதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதப்பட்ட புத்தகம் தான் கிதாபு ஜுஹ்த் என்பது. அதற்கு அடுத்தபடியாக ஃபலாயிலு சஹாபா என்கிற ஒரு நூல், சஹாபாக்குடைய சிறப்புகள். இப்போ நீங்கள் சஹாபாக்குடைய சிறப்புகள் என்பது நமக்கு சஹீஹ் புகாரியில் இருக்கும், முஸ்லீமில் இருக்கும், முஸ்னத் அஹமதில் இருக்கும். ஆனால் அது ஒரு தனி நூலாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, இமாம் அவர்கள் தொகுத்துருக்கிறாங்க. இதே சைஸ் தான் அந்த புத்தகம் இருக்கும், சின்ன புக்கு தான். ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவங்களுக்குமான சிறப்புகளை பற்றி அறிவிப்புகள், ஆதாரபூர்வமான செய்திகள், அதே போன்று மார்க்கத்தில் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்தஸ்துகள் என்ன, அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தபடியாக பார்க்கப்பட வேண்டியவர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா இதெல்லாம் குழப்பவாதிகள் குழப்பம் செஞ்சாங்க. ஷியாக்குடைய ஃபித்னா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி இந்த மார்க்கத்தில் அங்கீகாரம் பெற்றவர், அந்தஸ்து பெற்றவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா அல்லது அபூபக்கர் அவர்களா? இந்த ஃபித்னாவை கிளப்பினது ஷியாக்கள். அப்போ அவங்களுக்கு விளக்கமாக அவர்களுக்கு மறுப்பாக என்ன செஞ்சாங்க, இமாம் அவர்கள் தொகுத்த புத்தகம் தான் ஃபலாயிலு சஹாபா, சஹாபாக்குடைய சிறப்புகள் என்கிற நூல். இப்போ இப்படி என்ன செஞ்சாங்க, இமாம் அவர்கள் பல்வேறு நூட்களை தொகுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பொதுவாக நம்ம அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் என்று யாரையெல்லாம் சொல்லுகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விற்கு அப்படி அர்ப்பணித்தாங்க. இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்ததன் காரணமாக உலகப்பற்றில்லாமல் அவர்கள் வாழ்ந்தாங்க.
இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஜுஹுத் என்கிற பேரில் புத்தகம் தொகுத்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த புத்தகத்துக்கான அர்த்தம் என்ன? உலகப்பற்றின்மை. இப்போ இந்த உலகப்பற்றின்மைக்கான புத்தகம் தொகுத்தோடு மட்டுமல்லாமல் அதை தங்களுடைய வாழ்க்கையாக அவங்க நடந்திருக்கிறாங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு சொன்னால், இப்போ நாம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ஏதாவது நம்மை தேடி வருதுன்னு சொன்னால் நம்ம விட்டுருவோமா? நம்ம விடுறது இருக்கட்டும், முதல்ல நாம் என்ன செய்கிறோம், அதை தேடி அல்லும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதாவது வெகுமதிகள் கிடைக்காதா அப்படின்னு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இமாம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த வெகுமதிகள் தன்னை தேடி வருகிற போது கூட அதை அலட்சியம் செய்தவர்களாக இருந்தாங்க. இதை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி யார் சொல்கிறாங்க? ஆசிரியர் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஹாரூன் ரஷீத், மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு என்ன சொல்கிறாங்க, யா அமீர் அல் முமினின் இன்னல் யமனை யஹ்தாஜு இலா காலின். யமன் நாட்டுக்கு ஒரு காலி தேவைப்படுறாரு. காலி என்றால் நீதிபதி. காலி என்றால் யார்? நீதிபதி. யமன் நாட்டுக்கு ஒரு காலி தேவைப்படுறாரு. இஸ்லாமிய ஷரியாவில் இஸ்லாமிய ஆட்சி புரியக்கூடிய நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா அரசாங்கத்தால் காலிகள் நியமிக்கப்படுவாங்க. இந்த காலியுடைய வேலை என்ன? நம்ம ஊரில் உள்ள காலிக்கு பெரிய அறிவிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய ஷரியாவில் காலிக்கு என்னெல்லாம் வேலை? அவர் தான் யார்? அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர். அவங்கள்ட்ட தான் என்ன வரும்? வழக்குகள் வரும். அவர்கள்ட்ட தான் கேள்விகள் வரும். ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளுக்காகவும், அது திருமணமாக இருக்கட்டும், திருமண முறிவாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி சமூகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், அதே போன்று மார்க்கம் சார்ந்த சந்தேகங்களாக இருக்கட்டும், அதற்கு தீர்வு தேடி இப்படி என்ன செய்வாங்க, பல விஷயங்களுக்காக வேண்டி யார்கிட்ட வருவாங்க? காலி இடத்துல வருவாங்க. காலி என்ன சொல்கிறாரோ அதை மார்க்க தீர்ப்பு, காலி என்ன வழிகாட்டுறாரோ அதுதான் என்னது அவங்களுக்கான வழிகாட்டுதல். இப்போ இந்த அடிப்படையில் அந்த ஆட்சியாளர் நியமிக்கப்படுகிற காலி இடத்துல மக்கள் வருவாங்க. இப்படி நியமிக்கப்பட்டால் அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க? எங்கே இருந்து கொடுப்பாங்க? அரசாங்கம் கொடுக்கும். அப்போ அவர் யார்? காலி யார்? அரசாங்க உத்தியோகம், சாதாரண வேலை இல்லை, மிகப்பெரிய பொறுப்பு. சவுதியில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கேயும் காலிகள் இருக்கிறாங்க இல்லையா? அங்கே உள்ள காலிகளுக்கெல்லாம் எப்படி? அரசாங்கம் தானே சம்பளம் கொடுக்குறாங்க, அது நல்ல வருமானம். சரிங்களா? இப்போ அப்படி உள்ள ஒரு பணிக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாரூன் ரஷீத், மன்னர் ஹாரூன் ரஷீத் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. அப்போது ஹாரூன் ரஷீத் அவங்க என்ன சொல்கிறாங்க, இஹ்தர் ரஜுலன் நுவல்லி இயாஹு, நீங்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுங்க, அவங்களையும் நம்ம என்ன செய்வோம், பொறுப்பாக போட்டுருவோம். இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நல்ல வாய்ஸ் இருந்தது. சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சொல்கிறாங்க, அவர் மன்னர்கிட்ட சொல்லலை, இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவர் யாருன்னா அவருடைய மாணவர். யார்? அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். அவங்க சொன்னாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அவர் கல்வி கற்பதற்காக வேண்டி என்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருந்தார், மாணவராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, அல்லா தக்பல் கலா அல் யமன் யா அஹமது, நீ போயிட்டு யமனில் காலியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம், கல்வியில் அவர்கிட்ட ஏதாவது குறைபாடு இருக்கான்னா அது கிடையாது, அதில் யாருக்கு சந்தேகம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சந்தேகம் இல்லை, இவரை பரிந்துரைத்தால் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும், மன்னர் கூட அவர் ஏற்றுக்கொள்வார், அந்த அளவுக்கு தான் அவருடைய கல்வித்தரம் இருந்து கொண்டிருக்கு. இருந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னமா அஹ்தலிஃபு இலைக்க லிதலபில் இல்மில் முஸாஹிதுன் ஃபித் துன்யா, நான் எனக்கு உலகத்தில் தேவையில்லை, உலகப்பட்டு இல்லாதன் காரணமாக தான் நான் நினச்சிறேன், உங்கள்கிட்ட கல்வியை தேடி நான் வந்துட்டுருக்கிறேன். எந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? மறுமைக்கான கல்வி இது இல்லையா? இதை கொண்டு உலகத்தில் ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா என்ற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட கிடையாது. அப்படி உள்ள ஒரு நிலையில் தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்கள்கிட்ட கல்வி கற்க வந்து கொண்டிருக்கிறேன். ஃபத்தஅமுரனி அன் ஆத்தியல் கலா, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, நீதிபதியாக இருங்க, தீர்ப்பு சொல்வதற்கு போங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கட்டளையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லவ்லல் இல்மு லம்மா கல்லம் துபாதல் யோம், உங்கள்கிட்ட கல்வி இருக்கு இல்லையா, அந்த கல்வி மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அதை தேடி தான் நான் வந்துட்டுருக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தையே கட்டாக இருக்கும். இப்போ ஆசிரியர் மாணவர் என்கிற உறவின் காரணமாக அவர் என்ன செய்கிறாரு, அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாரு. இல்லைன்னா என்ன ஆகிடும், பேசுகிறதே விட்டுருவேன். என்ன காரணம், இவ்வளோ பெரிய பாரதூரமான குற்றமா? அப்படி சொன்னால் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதை இப்படி ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, சில மக்கள் என்ன செய்வாங்க, பாவத்தை, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பாவத்தை எப்படி பார்ப்பாங்க,
கன்னஹு தஹ்தல் ஜபல், ஒரு பெரிய மலைக்கு கீழே அவங்க உட்காந்துருக்கிறாங்க, அந்த மலை தங்கள் மீது விழுந்து விடுவோம் என்று அஞ்சுவாங்க. பின்னாடி வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அது என்னமோ தங்களுடைய மூக்குக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஈயை போன்று அதை அப்படியே ஆட்டி விட்டால் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, பாவங்களும் அற்பமாக கருதுவாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உலகப்பற்றை பெரிய பாரதூரமான விஷயமாக கருத்துறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அது போன்ற நிலைகள் தங்களுக்கு கிடைக்கும் போது அதை ஏற்க மறுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவருடைய இந்த பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டேன், எனக்கு வெட்கமாக போச்சு, இதுக்கப்புறம் என்ன பேசுறது. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவர் உலகப்பற்றின்மையில் தண்ணீர் இல்லாதவராக விளங்கி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று ஒரு சில நாட்கள் அவர் என்ன செய்கிறார், பசியாகவும் பட்டினியாகவும் இருக்கிறார் பொருளாதாரமின்மையினால். அப்படி உள்ள நாட்களும் அவங்களுக்கு இருக்கும். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகன் வீட்டிற்கு சென்று உணவு கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல சென்று உணவு கேட்குறாங்க. உணவு சமைச்சு கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வேகமாக சமைச்சு கொடுக்குறதுக்காக வேண்டி மகனுடைய வீட்டிலிருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. கேட்டது அவருடைய வீட்டார் இடத்துல, வீட்டார்கள் என்ன செய்கிறாங்க, மகனுடைய வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. மகன் யாருன்னு சொன்னால் அரசாங்கத்திலேருந்து ஊதியம் பெறக்கூடியவராக இருக்கிறார். யார், மகன். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, மகன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டார். புரியுதுங்களா? அரசாங்கம், அதாவது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலும் அவங்க யார், சுகபோகத்தில் வாழக்கூடியவங்க, மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்களை செய்யக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒத்துதக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதான் இவருடைய கொள்கை. இவருடைய நிலைப்பாடு என்ன, அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜால்ரா போடுறவங்களாக இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட ஆதாயம் பெறக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அதை பெறுவதை தன்னுடைய மகனுக்கு அவர் தடுக்கிறார். அப்படி தடுத்து விட்டதற்கு பிறகும் அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்றதுனால அவருடைய வீட்டில் சமைச்சது எனக்கு வேண்டான்றார். பசியாக இருக்கக்கூடிய இமாம் அவர்கள் பசியோடு என்ன செய்கிறாங்க, காலத்தை கழித்தார்கள் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது போன்று என்ன செய்கிறோம், இமாம் அவர்கள் உலகப்பற்றில் தனித்து விளங்கினார் என்பதை நம்ம பார்க்குறோம். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி யார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். அவர் சொல்கிறாங்க, கேலத் மஜாலிஸ் அஹ்மத் மஜாலிஸ் அல் ஆஹிரா. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய வகுப்பறைகள், அவருடைய அந்த அவை இருக்கு இல்லையா, அந்த வகுப்பு, அது எப்படி இருக்குன்னு சொன்னால் மஜ்லிஸுல் ஆஹிரா, மறுமைக்கான அந்த அவையாக இருக்கும். லா யதுகுரு ஃபியா ஷையும் மின் அம்ரி துன்யா, உலக விஷயங்களை பற்றி அவர் பேச மாட்டார், உலக காரியங்களை பற்றி அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். ஒமா ரஐத்து அஹ்மத தக்கர துன்யா கத்துன், உலக விஷயத்தை பற்றி இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேசியது நான் பார்த்ததே இல்லை. உலகத்தில் நமக்கு வேண்டிய தேவைகளை பற்றி அல்லது உலக ஆசைகளை பற்றியோ எதையுமே என்ன செய்யல இமாம் அவர்கள் பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு நினைச்சாங்க அவருடைய மாணவர் சொல்லுகிறார். காரணம் என்ன, அவ்வளோ உலகப்பட்டு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க, மறுமைக்காக வேண்டி வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால். இப்போ ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும். என்னது, ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு ஈச்சங்கட்டில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய அடையாளங்கள்லாம் நபிஸுடைய மேனியில் படுகிறது. அதை பார்த்து சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க, யார் சொல்லலாம், உங்களுக்கு என்ன ரசூலுல்லாஹிக்கு பங்களா கட்டித்தரேன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க அவங்க, ஒரு விரிப்பை போர்வை ஏற்படுத்தி தரேன் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, மாலி வலி துன்யா, எனக்கு உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம், நான் யார், ஒரு வழிபோக்கன், நான் ட்ராவலர், என்ன செய்கிறேன், கொஞ்ச காலம் இங்கே தங்கிட்டு அப்படியே போகிறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளோ சொகுசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த விஷயத்துக்கு தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்போ நாம் அதெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியாது. என்ன யார் சொல்லலாம், உங்களுக்கு என்ன அவங்க பஞ்சுமத்தை போட்டு தரேன்னு சொன்னாங்களா, இல்லை பெரிய கட்டிடம் கட்டித்தரேன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லையே, ஒரு போர்வை விரிப்பு தானே விரித்து தரேன்னு சொன்னாங்க. அதுவே வேணான்னு சொல்லி ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, தவிர்த்து கொண்டார்கள் சொன்னால் அது ரசூலுல்லாஹியுடைய பேணுதலுடைய அளவுகோல். ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு உலகப்பட்டு இல்லாமல் இருந்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு. அதே போன்று தான் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய நேர்வழியில் வாழ்ந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அதே போன்று தான் உலகப்பற்றின் மேல் அவங்களும் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க என்பதற்கான சான்று தான் இமாமுடைய வாழ்க்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு வியாபாரி 10,000 திர்ஹமை என்ன செய்கிறாங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. எந்த சூழ்நிலை என்று சொன்னால், அவரிடத்தில் உணவுக்கான பொருளாதாரம் கூட இல்லாத நேரத்தில் அவர் என்ன செஞ்சாங்க, அவர் மறுத்தாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல அவருடைய
யமனில் இருக்கும்போது, இமாம் அவர்கள் யமனுக்கு சென்றிருக்கிற போது இமாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டில் திருடு போச்சு. திருடப்பட்டதில் அவருடைய உடை உட்பட போயிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் ஒன்று கூடி இமாம்கிட்ட என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை தரோம் அப்படின்னு சொன்னோன்னே இமாம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு தீனார் மட்டும் தாங்க, அவங்க பெருங்கொண்ட தொகையை தர்மமாக தரேன்னு நினச்சி சொன்னாங்க. இமாம் அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு தீனார் மட்டும் தாங்க, அதுக்கு பகரமாக நான் என்ன செய்வேன், உங்களுக்கு புத்தகத்தை எழுதி தருவேன், புக்கை தந்துடுவேன். சரிங்களா? அந்த புக்குக்கான விலை என்ன? ஒரு தீனார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, எதையுமே அவங்க என்ன செய்கிறாங்க, இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை. அப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு பற்றற்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இமாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இமாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பொறுமை அதற்கு ஒரு தனித்துவமான அடையாளமாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹல்குல் குரான் என்கிற ஃபித்னா ஏற்பட்ட போது அதற்கு எதிராக களமாடிய இமாம் அவர்களை ஆட்சியாளர் என்ன செஞ்சாங்க, துன்புறுத்தினாங்க, சிறைக்கு அனுப்பினாங்க, தண்டனை கொடுத்தாங்க. பல முறை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. எல்லா போதும் அதை மறுத்தாங்க. அவருடைய சமகாலத்தில் வேறு பல அறிஞர்களும் இதே கொள்கையில் நிலைப்பாட்டில் இருந்து ஆரம்பத்தில் சத்தியத்தை சொல்லி பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, ஆட்சியாளர்களுக்கு பயந்து அதை மறைச்சிட்டாங்க, சொல்கிறத மறைச்சிட்டாங்க. எதை? குரான் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் என்கிற அந்த கருத்தை அவங்க வெளிப்படையாக பேசுவதை மறுத்துட்டாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் சில நாடுகளில் பார்க்கலாம், இஸ்லாமிய நாடுகளில் தான், அங்கே என்ன செய்வாங்க, அங்கே உள்ள உலமாக்கள் பகிரங்கமாக பேசினால் பிரச்சனை உண்டாகும், எதிர்த்து பேசினால் பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க, சிலர் மௌனம் காப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க, பேசிட்டு சிறைக்கு செல்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, ஆதரவாக பேசுவாங்க. இப்படி எல்லா நிலையும் இருக்கும். இந்த காலத்தில் இப்படி இருக்கிறது மாதிரி தான் இமாமுடைய காலத்தில் இருந்தது. இமாம் அவருடைய காலகட்டத்திலும் இது போன்ற நிலைகள் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சத்தியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியோடு இருந்து அதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, பல்வேறு விதமான துன்பங்களை வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை என்ன சொன்னோம், அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், பின்னாடி வந்த ஒரு ஆட்சியாளர் அவர் என்ன செய்கிறாரு, இமாம் அவர்கள் சரியான நபர், சரியான கொள்கையுடையவர், அவர் சொன்னது சத்தியம் என்பதை விளங்கி, ஏன்னா அதற்கிடையில் இருந்த ஆட்சியாளர்கள் முத்தசிலிகளாக இருந்தாங்க. முத்தசில ஆட்சியாளர்களால் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஃபித்னா பெரும் அளவில் சமூகத்தில் தாக்கம் பெற்றது. கடைசி காலத்தில் இமாம் அவருடைய கடைசி காலத்தில் ஒரு நல்ல ஆட்சியாளர் அவர் என்ன செஞ்சார், இமாம் அவர்களுக்கு இதற்காக வேண்டி பாரிதோஷியங்கள் வழங்குவதற்கு முன் வந்தாங்க. அதை அவர்கள் சில ஏற்கவில்லை. ஏன்னா அவர் செஞ்ச அந்த காரியம் யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் செஞ்சார். அதனால் அவர் செஞ்சார், அதற்கான கூலியே அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அது அந்த கூலிக்காக வேண்டி அவர் பொறுமையாக இருந்தால் அதனால் சில நல்ல ஆட்சியாளர் அவர் பாரதோஷிகம் தருவதையும் அவர் வெகுமதி தருவதையும் அவர் பாராட்டுவதையும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக இமாம் அவருடைய மரணம் ஹிஜ்ரி 241 ஹிஜ்ரி 241 ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன செஞ்சாங்க, இமாம் அவர்கள் மரணித்தார்கள். அப்போ இமாமுடைய வாழ்க்கை என்னது, ஏறத்தாழ 90 வருடங்கள், ஏறத்தாழ 90 வருடம், அதாவது 64லேருந்து 36 + ஒரு 41, சரி இல்லை 77 வருஷம், 77 வருஷம் என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் அவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மகத்தான ஒரு கல்வி சேவை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இமாமுடைய புத்தகத்தை தான் நம்ம நினைச்சிடும் பார்க்க இருக்கிறோம். இந்த இமாமுடைய ஜனாசாவிற்கு பாக்தாத் நகரமே ஒன்று திரண்டது. சரிங்களா? எந்த அளவுக்கு சொன்னால், அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை பற்றி சொல்லும்போது ஏறத்தாழ 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இமாமுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒருவர் 2 பேர் இல்லை. அப்போ எந்த அளவிற்கு என்னதான் அந்த சமூகத்திற்கு மத்தியில் அவருடைய பணியும் கல்வியும் தாக்கம் செலுத்தியிருக்கு என்பதை பார்க்கணும். அவர் வாழும்போது பெரும்புகழும் எதிர்பார்க்கலன்னு சொன்னாலும் அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடான், அந்த ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். இன்னொரு விஷயத்தும் அதில் சொல்லப்படுகிறது, இமாம் அவர்கள் மரணித்த போது அந்த ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கு
ஏனைய மதத்தவர்களும் கலந்து கொண்டார்கள். யார்? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவங்களும் என்ன செஞ்சாங்க? அந்த ஜனாசாவில் பங்கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? இமாம் அவர்கள் தங்களுடைய கல்வியினால் அறியப்பட்டவராக இருந்திருக்கிறார். இந்த சமூகத்திற்கு செய்த சேவையினால் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் இமாம் அவருடைய வாழ்க்கையை குறித்த குறிப்பு. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நாம் நினைச்சிருக்கிறோம். இந்த புத்தகத்திற்கு செல்ல இருக்கிறோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இந்த புத்தகத்துடைய பேர் உசூல் சுன்னா. பேருடைய அறிமுகத்தை நான் செஞ்சுக்கிறேன். உசூல் என்று சொன்னால் அசல் என்கிற சொல்லுடைய பன்மை சொல்லு தான் உசூல் என்பது. அசல் என்றால் அடிப்படை அல்லது வேறு என்பதற்கு தான் என்ன செய்வாங்க? அசல் என்கிற வார்த்தை சொல்லுவாங்க. அசலு ஷஜரா என்று சொன்னால் மரத்தின் வேர் என்று சொல்லுவாங்க. அதே போன்று அசல் என்று சொன்னால் ஒரு விஷயத்துடைய அடிப்படை என்பதற்கும் அரபியில் என்ன செய்வாங்க? அசல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். உசூல் சுன்னா என்று சொன்னால், சுன்னா என்றால் என்னது? சுன்னா என்று சொன்னால் மொழி ரீதியாக என்ன அர்த்தம்? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம், அதுதான் சுன்னா. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களிலெல்லாம் இந்த பேர் இருக்கும். ஷரஹ் சுன்னா, உசூல் சுன்னா, கிதாபு சுன்னா. சரிங்களா? இப்படி என்ன செஞ்சுருப்பீங்க? இமாம் பர்பாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபு, அஹ்மது பின் அம்பில் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபு, அப்துல்லா பின் அஹ்மது பின் அம்பில் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபு, இப்படி அதே போன்று இமாம் அபூபக்கர் அல் ஹல்லாலூர் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபு, இப்படி எக்கச்சக்கமான கிதாபுகளுக்கு என்ன பேர் இருக்கும்? அசுன்னா என்கிற பேர் இருக்கும். இப்போ இந்த கிதாபுகள் எல்லாம் சுன்னா என்பதை கொண்டு என்ன கருத்து நாடகப்படுகிறது என்று சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படை, மார்க்கத்துடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிற அகீதா, கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்க? சுன்னா என்று சொன்னாங்க. சரிங்களா? சுன்னா அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? சுன்னத்தையும் நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா? அந்த விஷயங்களை நினைக்கக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. சுன்னத்து நம்ம எதை விளங்கி வச்சுருக்கிறோம்? எதை விளங்கி வச்சுருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய விஷயங்களை சுன்னத்துன்னு சொல்கிறோம். வலது கையில் சாப்பிடுவது, பிஸ்மில்லா சொல்வது, காலில் வந்து இது வலது காலை முற்படுத்துவது, ஆடை அணிகிற போது வலது புறத்தில் வந்து தொடங்குறது, இப்படி என்ன செய்கிறோம்? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சுன்னத்தாக நம்ம கடைபிடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற புத்தகம் அல்ல இது. இது கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய புத்தகம். அகீதா, ஒரு முஸ்லீம் என்ன நம்பிக்கையோடு வாழ வேண்டும், நம்பிக்கையில் அவனுக்கு என்னது என்ன விஷயங்களெல்லாம் அவன் புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிற நூல்களுக்குத்தான் ஆரம்ப கால இமாம்கள் இருந்தாங்க சுன்னா என்ற பெயரை சூட்டினாங்க. சரிங்களா? அதற்கு என்ன காரணம்? சுன்னா என்பதற்கு வழிமுறை என்று அர்த்தம். சுன்னா என்பதற்கு மொழி ரீதியான என்ன அர்த்தம்? வழிமுறை என்று அர்த்தம். அப்போ நமக்கான வழிமுறை என்ன? எதில்? அல்லாஹ்வை நம்புவதில், மறுமையை நம்புவதில், வேதங்களை நம்புவதில், தூதர்களை நம்புவதில், இது போன்று மார்க்கத்துடைய அடிப்படைகளை கடைபிடிப்பதில் நாம் என்ன வழிமுறை பின்பற்றி கொண்டு வாழுகிறோம் என்பதை பற்றி சொல்லுகிற விஷயத்திற்கு தான் என்ன செஞ்சாங்க? இமாம் அவர்கள் செஞ்சாங்க அசுன்னா என்கிற தலைப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சுன்னா என்கிற தலைப்பு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, எதை கடைபிடித்து வாழணும்? குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலையும் நாம் பின்பற்றி வாழணும். அது எப்படி பின்பற்றணும்? ஏனென்றால் சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், இமாம் அவருடைய காலகட்டத்திலேயே என்னெல்லாம் வழிகட்ட கூட்டங்கள் இருந்தது? ஜஹமியாக்கள் இருந்தாங்க, ஹவாரிஜிகள் இருந்தாங்க, முஅத்தஸிலாக்கள் இருந்தாங்க, வேற ஷியாக்களும் இருந்தாங்க. அப்போ மேஜராக இந்த சமூகத்தில் காணப்படுகிற வழிகட்ட கூட்டங்கள்லாம் யாருடைய காலத்தில் இருந்தாங்க? இமாம் அவருடைய காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டங்களுக்கெல்லாம் மறுப்பு சொல்வதற்காண்டி தான் என்ன செய்கிறாங்க? இவங்க இந்த கிதாபை எழுதுகிறாங்க. இப்போ இந்த கூட்டங்கள் எல்லாம் வழிகட்டதற்கான காரணம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் அவங்களை இல்லாமல் போனதுனால வழிகட்டாங்க. குர்ஆன் சுன்னா அங்கே இல்லாமல் போனதுனால அந்த கூட்டங்கள்லாம் வழிகட்டாங்களா? இல்லை, வேற எப்படி வழிகட்டாங்க? குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்குறது? இந்த சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபித்னாவை என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னா இல்லை என்பது ஃபித்னா இல்லை, குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்குறது என்பதுதான் ஃபித்னா. அப்போது ஆளுக்கு என்ன செய்கிறாங்க? ஜஹமியாக்கள் ஜஹம் பின் சஃபான் வரைத்து கொடுத்த கோட்பாடின் அடிப்படையில் அதை விளங்குகிறார்கள். ஷியாக்கள் அப்துல்லா பின் சபாவுடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு குர்ஆன் சுன்னாவை விளங்குகிறார்கள். முஅத்தஸிலாக்கள் முஅத்தஸிலிகள் என்ன செஞ்சாங்க? அதே போல் அதில் வந்து பல கூட்டங்கள் இருக்குது. நல்லாமுடைய வழியை பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க, ஹுதைலுடைய வழியை பின்பற்றக்கூடியவங்க இருப்பாங்க, அம்ர் பின் ஹுதைல் என்று சொல்லக்கூடியவருடைய வழியை. அதே போன்று
வாசில் பின் அத்தாவுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வழியை பின்பற்றக்கூடியவங்க அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்தந்த நபர்களை வைத்துக்கொண்டு அந்த கூட்டங்கள் உருவாகி அந்த சித்தாந்தங்கள் மக்களுக்கு மத்தியில் பரவியது. இப்போ இப்படி இருந்து கொண்டிருக்கிற இந்த வழிகேட்டில் குர்ஆனையும் சுன்னாவையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நூல். அதனால தான் இந்த நூலுக்கு என்ன பேர் வச்சாங்க, உசூல் சுன்னா, சுன்னாவிற்கான அடிப்படை. எந்த சுன்னா? கொள்கை. மாஷா அல்லாஹ், கொள்கை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிற அசுன்னா, அந்த சுன்னாவை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் இமாம் அவர்கள் அலசுகிறார்கள். எனவே இந்த புத்தகம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி புத்தகத்துடைய மத்தன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் என்ன செய்யலாம். இப்போ நம்ம இவ்வளோ பெரிய புக்கு வச்சுருக்கிறோம், இதில் எவ்வளோ பக்கங்களை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோமோ இவ்வளோ தான் இந்த புத்தகத்துடைய அசல் இருக்கும், அதாவது இமாமுடைய வார்த்தைகள். அதற்கு மேலாக உள்ளது இந்த புத்தகத்திற்கு விரிவுரை வழங்கிய ஷேக் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் ஜிப்ரீன் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய விளக்கவுரை. இதற்கு நிறைய விளக்கவுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விளக்கவுரை நூல் தான் நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய நூல். இவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர், சமகாலத்தில் சவுதியில் வாழ்ந்த ஒரு அறிஞர். அவருடைய விளக்கவுரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஜ்ரி 1430 தான் இவர் மரணித்தார். அதாவது இன்றிலிருந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்த ஒரு அறிஞர் தான் இந்த இமாம் அவர்கள். அவருடைய புத்தகத்தை விளக்கவுரையைத்தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த புத்தகத்திற்கான விளக்கவுரையாக நம்ம எடுத்திருக்கிறோம். வேறும் பல விளக்கவுரைகள் இதற்கு எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா இது சுருக்கமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம இந்த விளக்கவுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலிருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம், இமாம் அவர்கள் மார்க்கத்துடைய அடிப்படையாக, சுன்னாவுடைய அடிப்படையாக எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த அடிப்படைகளை குறித்தும் அடிப்படைகளுக்கான விளக்கம் என்று என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விளக்கத்தை குறித்தும். ஏனென்றால் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூட்கள் அனைத்துமே அகீதத் தஹாவி, இமாம் ஷரஃப் சுன்னா இமாம் பர்பஹாரி, அதே மாதிரி கிதாபு சுன்னா அபுபக்கர் அல் ஹல்லாலுடையது, அதே போன்று இன்னும் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அத்தனை நூட்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்க ரொம்ப ஆழமான விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு வரியில் சொல்லி முடிச்சுடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆதாரங்களெல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும். என்றால் அந்த காலத்தில் பெரும்பகுதி மக்கள் யாராக இருப்பாங்க, ஹாஃபிதுகளாக இருப்பாங்க. நம்ம ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த கூட்டம் அளவுக்கு அங்கே கூட்டம் இருந்தால் இதில் எத்தனை பேர் ஹாஃபில் இருப்பாங்க, மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஃபிலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட்டத்தில் எத்தனை பேர் தான் ஹாஃபிலு, ஒரு 2 ஹாஃபில் எனக்கு தெரிகிறாங்க. சரிங்களா, அனஸ் ஒரு ஹாஃபிலு, நம்ம இவர் ஒரு ஹாஃபிலு, வேறு யார் ஹாஃபில் இருக்காங்களா, பள்ளி இமாம் ஒரு ஹாஃபிலா உருவாகிட்டு இருக்காங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரிங்களா, இவ்வளோதான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்னது, எல்லாருமே ஹாஃபில். அதனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். அதே போன்று தான் ஹதீஸ்களும் என்ன செய்யுது, பெரும்பகுதி அவர்கள் மனனம் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நம்ம ஹாஃபில் என்று யாரை சொல்கிறோம், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். தாபீன்கள் தாபீன்களுடைய காலகட்டத்திலலாம் ஹாஃபில் என்று சொன்னால் அவங்க யார், ஹதீஸை மனனம் செஞ்சவங்க. முஹத்திஸ் ஹாஃபில் என்ன யார், ஹதீஸ்களை மனனம் செஞ்சவங்க தான் ஹாஃபில். காரி என்று தான் என்ன செய்வாங்க, குர்ஆனை மனனம் செஞ்சவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. குர்ஆனை திறமையாக ஓதுறாங்க, நல்லா மனப்பாடம் செஞ்சுருக்காங்கன்னா ஒரு காரி தான் சொல்லுவாங்களே தவிர ஹாஃபில்னு சொல்ல மாட்டாங்க. ஹாஃபில்னு சொல்லக்கூடிய பழக்கம் நம்ம சமூகத்தில். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஹாஃபில் என்று சொன்னால் யார், அவர் வந்து புகாரி ஹதீஸ் கிதாபு ஃபுல்லாக மனனம் செஞ்சுருப்பார், அல்லது அவர் என்ன செஞ்சார், மோத்தாவை முழுமையாக மனனம் செஞ்சுருப்பார். அப்படி உள்ளவங்களுக்கு தான் ஹாஃபில் பட்டமே கொடுப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஆதாரங்கள் விரிவாக பேசப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வரியிலே அதை சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அது அந்த வார்த்தைகளும் அந்த செய்திகளும் புரிந்து கொள்வது கடினம் என்பதனால தான் அதற்கு விளக்கவுரை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விளக்கவுரை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு அமைய இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால். எனவே இந்த வகுப்பை நாம் நினைச்சோம் எப்படி ஆரம்பத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறோமோ அதே போன்று இதனுடைய இறுதி வரையிலும் நாம் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். வாரத்தில் ஒரு முறை தான் இந்த வகுப்பு இங்கே நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலிருந்து நாம் நிச்சய போகிறோம். இமாம் அவருடைய புத்தகத்திலிருந்து செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் அறிந்து கொண்ட செய்திகளை நம்முடைய ஆளுமதனில் பதிவு வைத்துக் கொள்வதற்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன செய்யலாம், ஒரு 40,000 50,000 அதுக்கு மேலே போகாது. சரிங்களா,
அப்போ மிச்ச ஹதீஸ்லாம் எங்கே போச்சு? இதே கேள்வி உங்களுக்கு இமாம் புகாரி அவர்களை பற்றிய பதிவிலும் வரும். 6 லட்சம் ஹதீஸை இமாம் அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். அதில் 1 லட்சம் ஹதீஸை சஹீஹ் என்று எடுத்தாங்க. மிச்சத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? பலவீனம் என்று ஒதுக்குனாங்க. யார்? இமாம் புகாரி அவர்கள். சஹீஹ் புகாரில் எத்தனாயிரம் ஹதீஸ் இருக்குது? 7000. இமாமோடைய மொத்த கித்தாப் இருக்கு இல்லையா, இதை தாண்டி அவர் எழுதின கித்தாபுகள், அதபுல் முஃப்ரதுல் ஒரு கித்தாப் இருக்குது, ஹல்க் அஃபாலில் இபாத் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது, அப்புறம் தாரிகுல் கபீர் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது, தாரிகுல் சகீர் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது, அதே மாதிரி ரஃபோல் எதீன் என்கிற ஒரு கித்தாப் இருக்கிறது. இப்படி அவருடைய மொத்த கித்தாபை நம்ம எடுத்து அரிச்சு பொறுக்கினாலும் நமக்கு என்ன செய்யாது? இந்த 7000 ஹதீஸை தாண்டி இன்னொரு 10,000 ஹதீஸ்க்கு மேலே போகவே போகாது. சரிங்களா? அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க 1 லட்சம் ஹதீஸ், 10 லட்சம் ஹதீஸ். எங்கே மிச்சம் ஹதீஸ்லாம் கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்க சொன்னதோடைய அர்த்தம் நம்ம விளங்கிக்கொள்ளன்னு அர்த்தம். அவங்க ஹதீஸ் என்று சொன்னது என்னென்னா, சனதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஹதீஸிற்கு ஒரு ராவி வர்றாருன்னு சொன்னால் அதே ஹதீஸுக்கு வேறு ராவியும் வருவார். அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க? பல ராவிகள் மூலமாக பல துருக்கில் அந்த ஹதீஸ் மனப்பாடம் செய்கிறதுனால அந்த ஹதீஸ்லாம் என்ன செய்வாங்க? தனித்தனி ஹதீஸாக தான் எண்ணுவாங்க. இப்போ புகாரியில் நீங்கள் 7000 ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அதே ஒரே ஹதீஸு திரும்ப திரும்ப வரும். சரிங்களா? திரும்ப திரும்ப இமாம் அவர்கள் கொண்டு வரும்போது 2 காரணத்திற்காக கொண்டு வருவார். ஒன்று, ஒரு ஹதீஸை ஒரு ராவியின் மூலமாக அறிவிச்சிட்டு அதே ஹதீஸை வேறொரு ராவி மூலமாக அறிவிச்சிருந்தான்னா 2 ஹதீஸை கொண்டு வருவார். ஒரு காரணம். இல்லையா, இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படி சொன்னால், தலைப்பு. ஒரு ஹதீஸ் இந்த தலைப்புக்கும் பொருந்தும் வேறு தலைப்புக்கும் பொருந்தும் என்பதனால 2 இடத்துல கொண்டு வருவார். சரிங்களா? ஒன்று, அந்த ஹதீஸுக்கு வேறொரு அறிவிப்பு இருக்கும். அது நீங்கள் சில இடங்கள் என்ன செய்யலைன்னா, ஹத்தசனா அன்ஃபுலான் ஹத்தசனா அன்ஃபுலான் அப்படின்னு சொல்லி நினைச்சுவார். இன்னார் அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு ரசூல்லா வரைக்கும் கொண்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் நினைச்சுவார், திரும்ப வர ஆரம்பிப்பார். யார்? இன்னார் அறிவிச்சார் சாபி சொன்னார், ரசூல் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 2 சனதை கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த இடங்களெல்லாம் அரபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹா என்கிற எழுத்து போடப்பட்டிருக்கும். ஹா இருக்கு இல்லைங்களா? ஒரே ஒரு சனதில் தஹ்வீலு சனது என்று அதற்கு பேர். அந்த ஹாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், தஹ்வீலு சனது. சனது மாறுது, சனது இங்கிறது மாறுது, ரூட்டு மாறுது. சரிங்களா? அப்போ 2 ரூட்டில் என்ன செய்கிறார்? ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறாருன்னா அதற்கு தான் என்ன செய்வாங்க? இந்த தஹ்வீலு சனதோடு கொண்டு வருவாங்க. இப்போ அவங்க மனப்பாடம் செய்த நபர்கள் தான் என்னது அந்த எண்ணிக்கை 10 லட்சம் என்பதெல்லாம் 6 லட்சம் என்பதெல்லாம். அது ஹதீஸ் என்பது என்னது? ஹதீஸ் என்பது ஏற்கனவே இருக்கிறதா. இப்போ இந்த அடிப்படையில் தான் சில பேர் என்ன செய்வாங்க, நமக்கு நிறைய ஹதீஸ் கிடைக்காமல் போச்சுன்னு கருத்தை சொல்லுவாங்க. கிடைக்காமலாம் போகலை ஹதீஸ்லாம். ஹதீஸ் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு, பதியப்பட்டிருக்கு. சரிங்களா? ஹதீஸ் கிடைக்காமல் போனது என்பது ஹதீஸ்களை பற்றிய அறியாமையினால் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தானே தவிர, அது இந்த சனதுடைய விஷயத்தையும் மத்தனுடைய விஷயத்தையும் போட்டு குழப்பி கொண்டதால். மத்தன் என்று சொன்னால் ஹதீஸுடைய டெக்ஸ்ட்டு, ரசூலுல்லாஹி சொன்ன வாசகம் தான் மத்தன். சனதுனா அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசை. சரிங்களா? அறிவிப்பாளர் தொடர் வரிசையை பொறுத்தவரையில் அது அன்லிமிட்டெடு. அது நம்ம வரையறுக்கவே முடியாது. இமாம் புகாரி அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா? 700 சஹாபாக்கள்கிட்ட மட்டுமே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் செஞ்சுருக்காங்க, ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. 700 சஹாபாக்கள்கிட்ட ஒரே ஹதீஸை என்ன செஞ்சுருப்பாங்க? கிட்டத்தட்ட 10-100 சஹாபில்கிட்ட அறிவிச்சிருப்பார். இப்போ 700 சஹாபாக்கள், 700 அறிவிப்பு. ஆனால் ஹதீஸ் என்ன தான்? ஒரே ஹதீஸாக தான் இருக்கும். ஒரே ஹதீஸை சில நேரத்தில் 70 பேர்கிட்ட தான் அறிவிச்சிருப்பார். அது 70 ஹதீஸாக சொல்ல முடியும். ஏன்னா சனது 70, ஹதீஸ் என்னது? ஒன்று தான். இதுதான் அதுக்கான அளவு. சரிங்களா? புரியல ஜி, கேட்கல, கொஞ்சம் கிட்ட வந்துங்க. இவங்க எப்படி தொகுத்தாங்க கேட்குறீங்க? அதாவது இமாம்கள் ஹதீஸ்களை எப்படி தொகுத்தாங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல அவங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஹதீஸ்களை மனனம் தான் செஞ்சு வச்சாங்க, மனப்பாடமாக தான் வைத்து கொண்டார்கள். மனப்பாடம் செய்வதோடு சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? எழுதவும் செஞ்சாங்க. இப்போ எழுதுனதற்கு பிறகு தான், எழுத்தில் கொண்டு வந்ததற்கு பிறகு தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? நூலுருவில் நமக்கு வந்திருக்கிறது.
இப்போ இவங்க எப்படி தொகுத்து எழுதுனாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரம்ப காலத்திலேயே என்ன செஞ்சாங்க, பேப்பர்கள் பயன்படுத்தவோ அல்லது தோள்கள் பயன்படுத்தவோ செஞ்சு அந்த தோள்கள் என்ன செஞ்சாங்க, துணிகளிலும் தோள்களிலும் அவருடைய செய்திகளை எழுதி வச்சாங்க. எழுதி கையால் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எழுதுனது தான் அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கு, நூல் உருவில் உருவாகிருக்கு. எழுத்து தான் அதை எழுதுவதற்கான வழிமுறையாக பயன்படுத்தினாங்க.